தற்போதைய அண்மை செய்தி பெரியார் சிலையை உடைப்பேன் என பதிவிட்டதாகும் கனிமொழிக்கு எதிராக அவதூறு பரப்பியதாகவும் தொடரப்பட்ட வழக்குகளில் தண்டனை வழங்கப்பட்ட நிலையில் எச் ராஜா மேல்முறையீடு செய்யப்பட்டதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2 வழக்குகளிலும் தலா 6 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் எச் ராஜா மேல்முறையீடு செய்துள்ளார். பெரியார் சிலையை உடைப்பேன் என பதிவிட்டதாகவும் கனிமொழிக்கு எதிராக அவதூறு பரப்பியதாகவும் தொடரப்பட்ட வழக்குகளில் தண்டனை வழங்கப்பட்ட விவகாரத்தில் எச் ராஜா மேல்முறையீடு செய்துள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, விவரங்களை சொல்லுங்க. பெரியார் சிலையை உடைப்பேன் என பதிவிட்டதாகவும் கனிமொழிக்கு எதிராக அவதூறு பரப்பியதாகவும் தொடரப்பட்ட வழக்குகளில் எச் ராஜா மேல்முறையீடு செய்துள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, பெரியார் சிலையை உடைப்பேன் என பதிவிட்டதாகவும் திமுக எம்பி கனிமொழிக்கு எதிராக அவதூறு பரப்பியதாகவும் பதியப்பட்ட வழக்குகளில் தலா 6 மாதங்கள் தண்டனை விதித்து சிறப்பு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை ரத்து செய்ய கோரி பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறார். பாஜகவினுடைய தமிழக ஒருங்கிணைப்பு குழு தலைவராக எச் ராஜா கடந்த 2018ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நியமிக்கப்பட்ட நிலையில் அந்த காலத்துல பெரியார் சிலை உடைப்பேன் என்று ட்விட்டரில் ஒரு பதிவு செய்தது தொடர்பாகவும் திமுக எம்பி கனிமொழிக்கு எதிராக தரக்குறைவாக கருத்து கூறியதாகவும் பல்வேறு காவல் நிலையங்களில் திமுக, காங்கிரஸ், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்கள் சார்பில் புகார் அளிக்கப்பட்டிருந்தன. இந்த புகாரினுடைய அடிப்படையில் பதியப்பட்ட வழக்குகளை விசாரித்த சென்னை எம்பி, எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றம் இந்த 2 வழக்குகளிலும் எச் ராஜாவுக்கு தலா 6 மாதம் சிறை தண்டனை விதித்து கடந்த வாரம் தீர்ப்பளித்திருந்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து எச் ராஜா தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அந்த மனுவில் சம்பவம் நடந்ததாக கூறப்படக்கூடிய நாளிலிருந்து 5 மாதங்களுக்கு பின் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தாமதத்துக்கான காரணம் தெரிவிக்கப்படவில்லை என கூறப்பட்டது. மேலும் 3ஆம் நபர் அளித்த புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் நேரடி சாட்சியங்களோ ஆதாரங்களோ இல்லாத நிலையில் விசாரணை நீதிமன்றம் தண்டனை விதித்தது சட்டவிரோதமானது எனவும் சிறப்பு நீதிமன்றம் விதித்த தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும் எனவும் மனுவில் கூறப்பட்டிருந்தது. மேலும் அந்த மனுவில் மேல்முறையீட்டு வழக்கு முடிவு காணும் வரை தண்டனையை நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த மனு நீதிபதி வேல்முருகன் முன்பு விரைவில் விசாரணைக்கு வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி சிவா.